Cheers to the ones that we got. Cheers to the wish you were here but you're not. Cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today. Toast to the ones that we lost on the way. Cause the drinks bring back all the memories. And the memories bring back you. Hi friends, welcome back to our another episode. Life is better when we are in imagination. நம்ம நார்மல் லைஃப்பை வாழ்றதை விட நம்ம கனவு உலகத்தில் ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இந்த லைஃப்பை கம்பேர் பண்ணுறதை விட செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் வாழ்ந்த என்னுடைய கற்பனை உலகத்தை உங்கள் முன்னாடி சொல்லலான்னு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். நான் கற்பனை பண்ணதில் ஃபஸ்ட்டு விஷயம், அன்றைக்கி டீ குடிக்க கூட காசு இல்லாமல் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிற ஒரு டைம். அப்போ தூரத்தில் எனக்கு ஒரு மூட்டை தெரியுது. அந்த மூட்டை பக்கத்தில் போய் பார்த்து அதை பிரித்து பார்க்குறேன். மூட்டை ஃபுல்லாக பணம், ஒரு 10 கோடி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி முற்றி பார்க்குறேன், யாருமே இல்லை. அடிச்சிரா ஜாக்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை தூக்கி தோளில் மாட்டை அப்படியே வீட்டுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதை பிரிக்கிறேன். ஒரு 30 லட்சத்தில் ஒரு சிம்பிளான ஒரு காரு, ஒரு கோடியில் ஒரு சிம்பிளான வீடு, அப்படியே பக்கத்தில் பொண்ணு பார்த்து அப்படி ஒரு கல்யாணம். அப்படியே நான் தெருவில் நடந்து போகும்போது ஒரு 4 பேர், ஆனால் எப்படின்னா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு சின்ன மரியாதை. இப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் திங்க் பண்ண அந்த 2 நிமிஷத்தில் என்னுடைய பசியும் போயிடுச்சு. பேரில் மட்டுமே சந்தோஷம் இருந்தேன். எனக்கு அந்த 2 நிமிஷத்தில் கிடைச்ச சந்தோஷம் இந்த இடத்துல எங்கேயுமே கிடைச்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நம்ம இந்த லைஃப்பை வாழ்றதுக்கு அந்த இமேஜின் வேர்ல்டுலேயே வாழ்ந்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு திங்கிங் ஃப்ரெண்ட்ஸ். ரியாலிட்டி நடக்காதுன்னு தெரியும். நான் கற்பனை பண்ணதில் 2வது விஷயம், நான் 12வது படிச்சுட்டு இருக்கிற டைம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிரேக் பீரியடில் விண்டோ சீட் ஓரமாக உட்காந்து அப்படியே விண்டோவில் ஸ்கையை பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வானத்துலேருந்து ஏலியன்ஸ்லாம் எங்கள் ஸ்கூலில் நோக்கி படையெடுத்து வரும். எங்கள் மேமு அதுக்கப்புறம் எங்கள் கிளாஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து அலறாங்க, ஐயோ ஏலியன்ஸ் வருது, இன்னைக்கு அவ்வளோதானே நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்படியே அந்த டைமில் என் கையை விட்டு தூக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செலுத்து உடைச்சிட்டு தாரோட ஹேமர் என் கையில் வந்து பசங்களாம் டக்குன்னு ஷாக்கு, ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. அப்புறம் என்ன, வர ஏலியன்ஸ் கூட பயங்கரமான ஃபைட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஏலியன்ஸ் கூட பயங்கரமாக சண்டை போட்டு எல்லா ஏலியன்ஸையும் கொண்டுட்டு அப்படியே எங்கள் ஸ்கூல் கேட் முன்னாடி ஒரு சிமெண்ட் ரோடு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரேம்ப் பார்த்த மாதிரி நடந்தோம். யாரும் கைத்தட்டி பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு எனக்கு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே அந்த சண்டைலாம் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த சந்தோஷ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நான் இமேஜின் பண்ணதில் 3வது விஷயம், நான் 10வது படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ், அந்த இயரில் வந்து சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் தான் ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைனல் நடக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி படுத்துகிட்டே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து டாஸ் வின் பண்ண மும்பை வந்து பேட்டிங் சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 200க்கு மேலே ரன் அடிச்சிடறாங்க. சிஎஸ்கே அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் ஆடும்போது அப்போ வாட்டர் பாயாக இருந்த என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கோச் வந்து என்னை அனுப்பி வைக்கிறாரு. தூரத்தில் பார்த்தா எல்லா ஃபேன்ஸ் மூஞ்சிலையும் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. 6 பாலுக்கு 36 ரன் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தோனி வந்து பக்கத்தில் தோளில் தட்டு அந்த சைடு போகிறாரு. நான் வந்து சிங்கிள் கொடுத்து தோனி இந்த சைடு வந்தாலுமே 6 அடித்தாலும் தோற்றுருவாங்க. 6 பாலுக்கு 6 6 ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பால் மிச்சல் ஸ்டார்க் அங்கேருந்து அப்படியே போடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பவுன்சர் பாலாக வருது, அப்படியே இப்படி திரும்பி இப்படி ஒரு ஷாட் அடிக்கிறேன், பேக்கில் 6. ஸ்டார்க் மூஞ்சில் செம்ம காண்டு. அதுக்கப்புறம் 2வது பால் ஸ்பீடு ஃப்ரெண்ட்ஸ் 160 வருது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டில் ஒரு அடி, அதுவும் 6. ஃபேன்ஸ் எல்லோரும் மூஞ்சிலையும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டேய் எவனும் நம்மளை காப்பாற்ற வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே 3வது பால் 4வது பால் 5வது பால் 6வது பால் போகிறாரு, எல்லா பாலும் 6 ஃப்ரெண்ட்ஸ். 6 பாலுக்கு 36 ரன் அடிச்சிட்டேன். அந்த வருஷம் சிஎஸ்கே கப் அடிச்சிச்சு. அப்படியே டிவியில் என் பேச காமிக்கிறாங்க, சந்தோஷம் சொல்லிட்டு. ஸ்டேடியத்தில் எல்லாருமே என்னோடய பேர் வச்சு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஊரில் டிவியில் எங்கள் அம்மா வீடியோலாம் பார்த்துட்டு பையன் சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அந்த வீடியோவை பார்த்துட்ருக்காங்க. அந்த இமேஜினேஷனுக்கு அப்புறம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கிரிக்கெட் விளையாட போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லாமல் வேலைக்கு வந்துட்டேன். நான் இமேஜின் பண்ணதில் 4வது விஷயம், கண்டிப்பாக இதை கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்குது. எங்கள் நேட்டிவில் ஒரு ஃபங்க்ஷன் டிஜேல பாட்டு போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து சென்னை 28 படத்துலேருந்து ஹேய் வர்றான்டா அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே தெருவில் நடந்துட்டு வந்தோடனே அந்த பாட்டு கேட்குறேன். அது அப்படியே மைண்டுக்குள்ளே ஏறிச்சு. அப்படியே அந்த பாட்டு எனக்காகவே போட்ட மாதிரியும், அந்த பாட்டில் இருக்கிற ஹீரோவே நான் தாண்டா அப்படின்ற மாதிரி நான் தெருவில் நடந்துட்டு போகிறேன். ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே
ஒரு ஹீரோ மாதிரி என்னை பார்க்குற மாதிரியும் எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரியாலிட்டி என்னன்னா அவங்க உண்மையாக நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க. பட் ஆனால் அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் தோணும் பார்த்தீங்களா, வேறு மாதிரி. நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கும்போது தனியாக ஹெட்ஃபோன் பாட்டு மோட்டிவேஷன் சாங் கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அந்த மோட்டிவேஷன் சாங் கேட்கும்போது அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மாறி இருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லனா, அண்ணாமலை படத்தில் வர இந்த வெற்றி நிச்சயம் பாட்டு கேட்டு முடிக்கும் போதெல்லாம் நானே ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓடர் ஆகிற மாதிரிலாம் நான் இமேஜின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பாட்டு 2 பாட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்குன்னு ஒரு பெரிய பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதெல்லாம் சொல்லி முடிக்கணும்னா இந்த ஒரு நாள் பத்தாது. அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு ஒரு நாள் படுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறேன், ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டில் படுத்துட்டு இருக்கேன். டீ கொடுக்க ஒரு ஆள், ட்ரெஸ்ஸை மாற்றி விட ஒரு ஆள், குளிப்பாட்ட ஒரு ஆள், கார் டோர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை திறந்து விடுறதுக்கு முதற்குள்ள ஆள் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் மாறிச்சுரா குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்தில் எழுந்திரிச்சிட்டேன். பார்த்தா அதுவும் இமேஜினேஷன். ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ், ஒருத்தன் ஒரு நாளைக்கு சராசரியாக 8 மணி நேரம் தூங்கும். நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனுக்கு 6 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயம். அந்த 6 மணி நேரம் கேப்லேயே நமக்கு வர இமேஜினேஷன்லாம் அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அப்போ லைஃப் ஃபுல்லாக கோமாவில் இருக்கவங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ன்ற ஒரு விஷயம் நடந்தால் அவங்கள விட கொடுத்து வச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடங்கம்மால நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.